நான் இதை செஞ்சேன், உனக்காக என் ரத்தத்தை சிந்தின, அந்த ரத்தம் இன்னைக்கும் உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது என்பதை நீ விசுவாசித்தால் அந்த ரத்தத்தின் நிமித்தமாக நீ எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறாய். நம்ம பலருக்குள்ள இப்படி சில பாரம்பரியம் என்கிற ஐடல்ஸ் இருக்கு, சிலைகள் இருக்கிறது, விக்கிரகங்கள் இருக்கிறது, நம்ம உள்ளத்துல இன்னும் இருக்கிறது. அதனால தான் நம்மளால ஏசப்பாவோட கனெக்ட் பண்ண முடியல, அவரை நினைவு கூற முடியல, அவர் சொல்ல வருகிற விஷயங்கள் நமக்கு புரிய மாட்டேங்குது. இயேசுவின் ரத்தம் என்பது சும்மா மேஜிக் வேர்டு கிடையாது, அது நமக்கு கொடுக்கிற ஒரு அதிகாரம், கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம இறங்கி 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 படிப்படியா 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 செஞ்சு will come out of it. ஒருத்தர் ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருந்தார். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் நின்று இருந்தார். அவரை பார்த்து இவர் கேட்குறாரு, நீங்கள் ரொம்ப பணக்காரரா அப்படின்னு கேட்டார். அவர் பக்கத்தில் இருக்கிறவர், இல்லைங்களே நான் ரொம்ப பணக்காரலாம் இல்லை அப்படின்றாரு. அப்போது நீங்கள் பெரிய பதவியில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் சொன்னார், இல்லைங்களே நான் பெரிய பதவியிலலாம் இல்லை அப்படின்னாரு. அப்போ நீங்கள் உயர்ந்த ஜாதியா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், இல்லை இல்லை நான் பெரிய உயர்ந்த ஜாதியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் எதுக்குடா என் காலை மிதிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டார். பாருங்கள், சபைகளில் மட்டும்தான் எந்த வித ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல், எந்த வித பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் ஏசப்பாவுடைய சமூகத்தில் ஒரே அன்பை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. There is no ups and downs, high and lows in the church. Everybody is equal in the presence and love of Jesus Christ, because we are covered by the blood of Jesus Christ. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இயேசுவின் ரத்தத்தினால, by the blood of Jesus. இன்றைக்கும் ஒரு விசேஷமான காரியத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி நம்ம புரிந்து கொள்ள போகிறோம், உண்மைகளை புரிந்து கொள்ள போகிறோம். இட்ஸ் ஸோ பவர்ஃபுல். யூ see, the blood of Jesus Christ is so powerful. ஆனால் இந்த இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை, உண்மையை இன்றைக்கும் தெரியாமல் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க. and they are not able to fully enjoy the benefits of the blood of Jesus Christ because they don't understand the meaning and value of blood of Jesus Christ. அதாவது ரெட் என்கிற சீரீஸின் மூலமாக இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் 5 வாரங்கள், லாஸ்ட் வீக்கில் ஆரம்பித்து 5 வாரங்கள் இந்த இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை, உண்மையை, அதன் அதிசயத்தை நம்ம தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். and today is the second week to learn more about this. எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கிறீங்க? டானி பிரதர் ஆர்வமாக இல்லை, அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் முன்னாடி வாங்க. டானி பிரதருக்கு ஒரு விசேஷமான ஒரு அன்பளிப்பு வச்சிருக்கிறோம், அங்கீகாரம் வச்சிருக்கிறோம். அவருக்கு அகங்காரம் இல்லாதனால அங்கீகாரம் ஒன்று வச்சிருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் தூங்குற மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா நான் கேள்வி கேட்கும்போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. இல்லை இருந்தீங்களா இல்லையா? அமைதியாக இருந்தீங்க, தூங்கிட்டு இருந்தீங்க, தூக்கம் வரல. உங்கள் ஃபேஸ் யூஸ்வலாக க்ளோ ஆகும், நல்லா பிரைட்டாக இருக்கும். இன்றைக்கி டல்லாக இருக்குது. குளிக்கலையா காலைல? சரி, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது நீங்கள் குளிச்சிங்களான்னு. உங்களுக்கெல்லாம் சந்தேகமாக இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு சந்தேகமாக இருக்குது? எல்லோரும் சந்தேகப்படுறாங்க. அதனால் அட்லீஸ்ட் முகம் கழுவிடலாம். தாங்க சோப்பு. அங்கே எல்லோரும் சாட்சியாக பார்க்குற மாதிரி கழுவுங்க. அப்போ நம்ப மாட்டாங்க நம்ம ஆளுங்க. அவர் ஒழுங்காக கழுவுறாரா பார்த்து சொல்லுங்கள் எல்லோரும். அவர் ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா அவர் ஃபேஸ் பிரைட் ஆனோம். ஓகே சரி, தொடக்கலாம். ஆஹா, அரே வா, இப்போ தான் உங்கள் உண்மையான கலர் வெளியே வருது. நீங்கள் ஆக்சுவலாக வெள்ளை தான், லைட்டாக வெள்ளையா? சரி, எப்படி இருக்குது இது மூஞ்சிக்கணும்? கண்ணு லைட்டாக எரியுது. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அப்புறம் ஈரமாக இருக்கு. சரி, ஓகே. ஆனால் ஒரு காரியத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம மறந்து போன ஒரு விஷயம் நம்மளுக்கு அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம மறந்து போன விஷயம், நம்ம எல்லாம் இன்றைக்கி ஹீட்டர் இருக்குது வீட்டில், சுட சுட தண்ணி இருக்குது, எல்லாம் ஹாட் ஷவர் எடுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சுடு தண்ணியில் குளிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. பட் ஆக்சுவலி சயின்ஸ் சேஸ் ஜில் தண்ணியில் குளிக்கிறது தான் நல்லது. என்னத்தில் குளித்தா நல்லது?
ஜில் தண்ணி, கோல்டு வாட்டர். கோல்டு வாட்டரில் குளிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை அந்த பழக்கம் இல்லைன்னா பழக்கப்படுத்திக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி குட். கோல்டு வாட்டர் பெனிஃபிட்ஸ், கோல்டு வாட்டர் பாத் பெனிஃபிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி சொல்கிறாங்க. இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுமா. என்ன இன்க்ரீஸ் பண்ணும்? இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துமா. என்ன பண்ணும்? பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துமா. மூடை பெட்டர் பண்ணுமா. ஏன்னா அது வந்து சில ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுது. அந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுனால என்னாகும்? மூடு பெட்டராக ஆகும். ஸோ நிறைய பேர் காலங்காத்தால் வந்து எல்லாம் ரொம்ப வெறப்பாக இருப்பாங்க, கோபமாக இருப்பாங்க. நிறைய பேர் வேலைக்கு போகணும் சோர்வாக இருப்பாங்க. இஃப் யூ டேக் அ கோல்ட் வாட்டர் பாத் யூ வில் ஃபீல் மச் பெட்டர். ஸோ அதனால் மூடை பெட்டர் பண்ணும் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகல. பட் ஆனால் சில டாக்டர்ஸ் சொல்கிறாங்க குட் கொலஸ்ட்ரால், பாடியில் குட் கொலஸ்ட்ரால் இருக்குது, பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது. குட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கணும், பேட் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கோல்ட் வாட்டர் பாத் வந்து குட் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தும் என்று சொல்கிறாங்க. ஸோ கோல்ட் வாட்டர் பாத் இஸ் குட். இன்றைக்கு நீங்கள் இது பண்ணீங்க, உங்களுக்கு என்ன சோப்பு கொடுத்தாங்க? பேர் சொல்லாதீங்க. பச்சை கலர் சோப்பு. அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க. பச்சை கலர் சோப்பு. நேர்மை. அம்மாம்னா ஓல்டு. அம்மாம்னா நேர்மை. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஞாபகம் இருக்கா? 90s கிட்ஸுக்கு ஞாபகம் இருக்கா? 90s கிட்ஸு கிடையாது, ஆக்சுவலாக 80s கிட்ஸு இல்லை, 80s கிட்ஸுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். நேர்மை அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருக்கு, ஞாபகம் இருக்கா? ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில். ஹமாம் சோப்பு அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி வந்து பல விதமான சோப்பு, லிக்விட் வாஷ் அதெல்லாம் வந்துடுச்சு. பட் அந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஹமாம் சோப்பு வாஸ் வெரி ஃபேமஸ். ஏன்னா நேர்மை அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் வந்தது. அதனால் அதன் நிமித்தமாக ஹமாம் சோப்பு ரொம்ப ஃபேமஸ் இருந்தது. சரி, ஒரு சின்ன எக்ஸசைஸ். 80s கிட்ஸ்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஆடெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரோக்கிய வாழ்விற்கு காப்பாத்து லைவாய். வேற ஏதாவது சொல்லுங்க. ஆடு பாட சொல்ல மாட்டேன், பரவாயில்ல சொல்லுங்க. நிர்மா வாஷிங் பவுடர், நிர்மா. இதெல்லாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இப்போ நம்ம சொன்ன உடனே ஞாபகப்படுத்தினோம். இதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருந்தது? டெய்லி யோசிக்கிறீங்களா அதை பற்றி? இல்லை, மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அது. இப்போ அதை பற்றி பேசுனனால அது ஞாபகம் வந்தது. we are just reliving those memories, but actually we don't remember it. We just try to remember it now. அதை பற்றி பேசுனனால அது ஞாபகம் வந்துச்சு. எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு, பல decades கழிச்சு we remembered it. இன்னைக்கு அப்படியாக மறந்து போன காரியங்கள் பல உண்டு. பட் I'm going to tell you something very important today. இந்த நினைவு கூறுகிறது, ரிமெம்பர் பண்ணுகிறது is something very very important and biblical. வேதத்தின் அடிப்படையில், வேதத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுறேன். And I'm going to take you to a Bible passage today. இதை குறித்து, இந்த ரிமெம்பரை குறித்து வேதத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். வாசிப்போம் வேகமாக. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 1 Corinthians 11 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும், 23rd verseலேருந்து 26 verse வரைக்கும் வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும்
அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். For I received from the Lord that which I also delivered to you, that the Lord Jesus on the same night in which he was betrayed took bread, and when he had given thanks, he broke it and said, "Take, eat, this is my body which is broken for you. Do this in remembrance of me." In the same manner, he also took the cup after supper, saying, "This cup is the new covenant in my blood. This do as often as you drink it in remembrance of me. For as often as you eat this bread and drink this cup, you proclaim the Lord's death till he comes." 25ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பாருங்க, இந்த வசனத்தில் கம்யூனியனை குறித்து பேசப்படுகிறத பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர் அவர் இந்த கம்யூனியனை குறித்து பேசுகிறார், சபைக்கு இதை பற்றி சொல்லுகிறார், எடுத்து சொல்கிறார். ஒரு கான்டெக்ஸ்டில் அந்த சபையில் ஒரு சிறிய சலசலப்பு இருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கொரிந்து சபையில் என்ன செய்கிறாங்கன்னா, பணக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டிலிருந்தே சாப்பாடு இப்படியாக குடிக்கிற அந்த பானம் இதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க மட்டும் அந்த கம்யூனியன் டைமில் அவங்க இது தனியாக சாப்பிட்டு தனியாக குடித்து கொள்கிறாங்க. நல்ல உயர்வான சில உணவுப் பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து they are being very selfish and taking it for themselves. ஆனால் ஏழைங்களால் இப்படியாக எதுவும் எடுத்துகிட்டு வர முடியாததுனால, அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லாததுனால அவங்க எதுவும் சாப்பிட முடியல. கம்யூனியன் டைமில் இப்படியாக அவங்க ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டும் என்பதை அங்கே அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அது அந்த மீல், அந்த கம்யூனியன் மீல் அவர்களிடத்தில் ஒரு மனத்தை கொண்டு வருவதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதை அந்த இடத்துல அவர் சொல்லி கொடுக்க ஆசைப்படுறாரு. அதனால் இந்த கம்யூனியனை பற்றி அவர் இங்கே பேசி இந்த காரியங்களை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பட் திஸ் இஸ் பிகம் சச் அ பவர்ஃபுல் வேர்ஸ். ஆனால் இது அப்படியாக சொல்லப்பட்ட வசனங்களாக இருந்தாலும் இது ரொம்ப விசேஷமான வசனங்களாக மாறிடுச்சு. சபைகளுக்கு இன்றளவும் இது கம்யூனியனை குறித்து ஒரு மிக முக்கியமான வசனமாக இருக்கிறது, சொல்லிக் கொடுக்கிற விஷயமாக இருக்கிறது. இதில் இந்த 25ஆம் வசனத்தில் இயேசுவின் ரத்தம் அது சிந்தப்பட்டது எதற்காக என்பதை நமக்கு உணர்த்தி, அங்கே இயேசுப்பா சொன்ன காரியத்தை நமக்கு இங்கே அவர் வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். எதற்காக சிந்தப்பட்டது என்று சொல்லுகிறது? எதற்காக? என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, நியூ கவனன்ட். வாட் இஸ் திஸ் நியூ கவனன்ட்? பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், தட்ஸ் அ ஓல்டு கவனன்ட். என்ன நடக்குதுன்னா, பாவத்திற்கு ஒரு நிவாரணமாக மிருகங்களை பலி கொடுத்து வந்தார்கள். அந்த ஆலயத்துக்குள்ள அந்த பிரதான ஆசாரியர் போய் மிருகங்களை பலி கொடுத்து அந்த இரத்தத்தினால அந்த பாவ நிவர்த்தியை செய்வாங்க, அந்த சர்வீஸ் நடத்துவாங்க, இந்த பூசையை நடத்துவாங்க. ஆனால் பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்னா, இந்த பழைய கவனன்ட் இல்லை, நானே உங்களுக்காக இந்த பூமிக்கு வந்த, உங்களுக்கென்று சொல்லி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறேன். எனக்குள்ள நான் சிந்துகிற இந்த இரத்தத்தினால, this blood that I am shedding, கடைசி சொட்டு வரைக்கும் உங்களுக்காக சிந்தினதுனால எல்லா பாவங்களிலிருந்தும், எல்லா சாபங்களிலிருந்தும், எல்லா தரித்திரங்களிலிருந்தும் உங்களை விலை கொடுத்து வாங்கினேன் என்று சொல்கிறார். இயேசுப்பா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் என் மேலே ஆலயத்துக்கு போகும் பொழுது இந்த மாதிரி ரெட் கலர் சொக்கா போட்டிருக்கிற அந்த பாஸ்டர்கிட்ட, ஃபாதர்கிட்ட, அந்த பூசாரிக்கிட்ட நீங்கள் போயிட்டு பலியாடுகளை கொடுத்து அவர்கள் அதை வெட்டி கொலை செஞ்சு அதை ரத்தத்தை கொண்டு போய் எதுலையோ தெளித்து உங்கள் பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டாம்.
You cannot just simply buy. You cannot simply bribe. You cannot simply bully. நீ வந்து லஞ்சம் கொடுத்தோ, நீ விலைக்கு வாங்கியோ, நீ மிரட்டியோ உன்னோட பாவத்திற்கான மன்னிப்பையோ நிவாரணத்தையோ பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் அதுக்கு அர்த்தம். இட்ஸ் நாட் பை வாட் யூ டூ. நான் எல்லாவற்றையும் முடித்தேன், நானே தேவாதி தேவன், நானே உன்னுடைய இரட்சகர், நானே இதை செய்தேன், நான் இதை செஞ்சேன், உனக்காக என் ரத்தத்தை சிந்தினேன், அந்த ரத்தம் இன்னைக்கும் உனக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ விசுவாசித்தால் அந்த ரத்தத்தின் நிமித்தமாக நீ எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறாய். இது மனுஷன் உணரும் பொழுது அவனுக்கு ஃபியர் ஆஃப் காட் வருகிறது. இதை மனுஷன் உணரும் பொழுது அவனுக்கு லவ் ஃபார் காட் வருகிறது. இதை மனுஷன் உணரும் பொழுது அவனுக்கு கமிட்மெண்ட் டு காட் வருகிறது. பாருங்க, இது எப்படி இருக்கணும்னா ஃபியர் ஆஃப் காட் நம்மளுக்கு இருக்கணும், லவ் ஃபார் காட் இருக்கணும், கமிட்மெண்ட் டு காட் இருக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. சும்மா நம்ம பாட்டுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணுறதுக்கு நான் இதெல்லாம் செஞ்சேன்னா சரியாயிடும் நினச்சாலாம் நடக்காது. It doesn't happen like that. It has to translate into the respect and reverence for God Almighty. அதுதான் அவரோட பரிசுத்த ரத்தத்தோட வேல்யூ நமக்கு புரிய வைக்குது. அவர் பரிசுத்த ரத்தம் சாதாரண விஷயம் கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், ஜெனரேஷனுக்காக எல்லா சனங்களுக்காகவும் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. He finished everything. And the blood of Jesus Christ is powerful. இதை உணரணும். எப்படி உணரணும்? நான் போன வாரம் சொன்னேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி மந்திரம் மாதிரி சொல்றனாலெல்லாம் இது நடக்காது. சும்மா தண்ணியை எடுத்துட்டு இது இயேசுவின் ரத்தமாக மாறுகிறது என்று சொல்லி நம்ம அதை வச்சு நம்ம சில இடத்துல பூசுறதுனால நம்ம இது பண்ணுறனாலலாம் அது மாறாது. பாட்டில் அடைச்சு விற்கிறதுனாலாம் மாறாது. என்ன பூசி தேய்ச்சி ஜெபிங்கன்னு வசனத்தில் சொல்லுது உண்மைதான், அது ஃபாலோ பண்ணலாம். யூ கேன், இட்ஸ் அனாயிண்டிங் பை த ஆயில். ஆனால் அது பாட்டிலில் அதை போட்டு அதை விற்று இவங்க ஜெபிச்சனால அது மாறிடுச்சு, ரத்தமாக மாறிடுச்சு சொல்கிறலாம் நடக்காது. இட் டசன்ட் ஹேப்பன் லைக் தட். அப்போ இயேசுவின் ரத்தம் எப்படி அது பவர்ஃபுல்லு, அது என்ன செய்யுது, அதோட வல்லமையை நம்ம எப்படி உணர்றது, எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி அது கூட கனெக்ட் ஆகுது, அதான் இயேசுப்பா தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இதை செய்யும் போதெல்லாம் அடிக்கடி செய்யுங்க. எப்படி சொன்னார்? என்ன சொன்னார்? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? எப்போ செய்யணும்னாரு? இதை பானம் பண்ணும் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி. Just follow this. This is going to be life changing for you. இயேசுவின் ரத்தத்தை குறித்து உங்களுக்கு இது இருக்கிற இந்த பார்வையை இது மாற்றும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை புரிஞ்சுக்க இது உதவி செய்ய போகிறது. இதை பானம் பண்ணும் போது, எதை பானம் பண்ணும்போது, எதை பானம் பண்ணும்பொழுது, அவருடைய ரத்தத்தை. அங்கே வசனத்தை என்ன சொல்லுங்க, எதை பானம் பண்ணும்பொழுது? ரத்தத்தை. அது வசனத்தை வாசிங்க. வசனம் எதை பானம் பண்ணும்பொழுது? போஜனம் பண்ண பின்பு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஓகே, புதிய உடன்படிக்கை. என்னது? புதிய உடன்படிக்கை. பாத்திரம், நல்லா கவனிச்சுக்கோ, இந்த வார்த்தைலாம் கவனிச்சுக்கோங்க. பாத்திரம், புதிய உடன்படிக்கை. The vessel, the cup, the new covenant.
இதை பானம் பண்ணும் இது போதெல்லாம் பானம் பண்ணும் பொழுது என்னை நினைவு கூறும்படி. என்னை நினைவு கூறுகிறது எங்க வருகிறதுனா, அதுக்கு நீங்க பானம் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அந்த 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 பாத்திரத்தில் பானம் பண்ணணும். அது புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார். அதன் மூலமாக நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். பார்த்தீங்களா? நாமே அந்த பாத்திரமாக மாறுகிறோம். we become the cup. அந்த புதிய உடன்படிக்கையின் பாத்திரமாக நாம் மாறுகிறோம். we are the vessel. யார் அது பிரதிபலிக்க முடியும்? யார் அது பிரதிபலிக்க முடியும்? அந்த இயேசு போடுற ரத்தம் எங்க இருக்கு? எனக்காக தானே சிந்தினா, அப்போ எனக்கு தானே. அது சுமக்கிற அந்த பாத்திரம் யாரு? நான் I am the vessel. I am the vessel. அப்போ அதை பானம் பண்றதுனா living it out, வாழ்றதுயா. அப்போ என்ன சொன்னா, நான் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இதை உணர்ந்து இந்த விடுதலின் வாழ்க்கையை வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் யாரை நினைவு கூறணுமா? இதை செய்த அந்த இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறணும். நான் சொல்ற புரியுதா? நான் தான் அந்த பாத்திரம். அந்த பரிசுத்த ரத்தம் எனக்குள்ளதான் இருக்கு. நான் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும், இதை வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு நிமிஷமும், இதை வெளிப்படுத்தி இந்த ஜெயத்தை வெளிப்படுத்தி வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவரை, இது எனக்காக செய்தவரை, இது எனக்காக முடித்தவரை, ஜெயித்தவரை நினைவு கூற வேண்டும். ஆனால் என்ன பாருங்க, இன்னைக்கு நம்ம எங்க மிஸ் பண்றோன்றதை மட்டும் உங்களுக்கு சொல்ற பாருங்க. Where do we miss this? நம்ம அவரை நினைவு கூறணும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம வசனம் இதான் சொல்லுச்சு. வசனம் என்ன சொல்லுச்சு? நான் வசனத்திலிருந்து தான் பேசுகிறேன். அவரை நினைவு கூறணும்னு சொல்லியிருக்கேன். ஜீசஸை ரிமெம்பர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம இங்கே ஜீசஸை ரிமெம்பர் பண்ணுறோமா? நம்ம ஜீசஸை ரிமெம்பர் பண்ணுறோமா? நம்ம எதை நினைவு கூற? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தரேன். கொஞ்சம் யோசிங்க. எதை ஆக்சுவலாக நம்ம நினைவு கூறுகிறோம்? சொல்லுங்கள். எதை நினைவு கூறுறோம்? யாருக்கா தெரியுமா? எதை நம்ம ஆக்சுவலாக நினைவு கூறுகிறோம்? சரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கம்யூனியன் டைமில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ. ஓகே, கம்யூனியன் எப்போ எடுத்தீங்க? கடைசியாக லாஸ்ட் வீக் எடுத்தீங்களா? கம்யூனியன் எடுக்கும்போது என்ன நினைவு கூர்ந்தீங்க? சரி, லாஸ்ட் வீக்னால உங்களுக்கு மறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் எடுத்திருப்பீங்க, இல்லாட்டி கான்ஃபர்மேஷன் எடுத்திருப்பீங்க, இல்லாட்டி முழுக்க ஞான சதவீதம், வாட் எவர் ஃபார்மேட் இட் இஸ். அப்போது கம்யூனியன் எடுக்கும்போது என்ன நினைவு கூர்ந்தீங்க? யூரோப்பில் ஒரு சர்ச்சில் ஒரு சர்வே பண்ணாங்க. கம்யூனியன் எதுக்கு எடுக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க கம்யூனியன் எடுக்கும்போது என்று சொல்லி சர்வே பண்ணாங்க. அந்த சர்வே த்ரூ அவுட் பியூட்டிஃபுல் ரிசல்ட்ஸ். சில அற்புதமான சில ரிசல்ட் அந்த சர்வே சொல்லிச்சு. என்னென்னா, கம்யூனியன் எடுக்கும் பொழுது எதை நினைவு கூறுகிறாங்கன்னா, பாரம்பரியத்தை நினைவு கூறுகிறாங்க. ட்ரெடிஷன். எப்படி சொல்லுங்க? ட்ரெடிஷன். அப்புறம் எலிமெண்ட்ஸ். சொல்லுங்க. கூறுகள், எலிமெண்ட்ஸை நினைவு கூறுகிறாங்களாம். அப்புறம் நீட்ஸை நினைவு கூறுகிறாங்க, தேவைகளை நினைவு கூறுகிறாங்களாம். இது வந்து சர்வே ரிசல்ட்டு. யூரோப்பில் இப்படியாக ஒரு கிறிஸ்டின் கம்யூனிட்டி கிட்ட இப்படியாக சர்வே பண்ணியிருந்தாங்க. அதில் வந்த ரிசல்ட். பட் ஐம் கோயிங் டு ஷோ யூ சம்திங் பியூட்டிஃபுல்.
ட்ரெடிஷன்னா என்ன? ட்ரெடிஷன்னா என்ன சொல்லுங்க? ட்ரெடிஷன் பாரம்பரியம். கம்யூனியன்ல என்ன ட்ரெடிஷன் இருக்கு? அந்த அங்கே போய் அந்த முதல் வாரத்தில் இல்லாட்டி பூசையில் அந்த அப்பத்தையும் அந்த அந்த திராட்சை ரசத்தை சாப்பிட்டாதான்ப்பா. எனக்கு தெரியும் நிறைய வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க, எந்த வீட்டில் கேட்காதீங்க, நிறைய வீட்டில் சொல்லியிருக்காங்க, சண்டே காலையில் கஷ்டமாக இருக்குப்பா எந்திரிக்கிறதுக்கு, அட்லீஸ்ட் போய் கம்யூனியன் எடுத்துகிட்டு வந்துடுறா அப்படிலாம் சொல்லி வளர்கிற கிறிஸ்துவ வீடுகளும் உண்டு. அட்லீஸ்ட் கம்யூனியன் போயிட்டு வந்துடு, லேட் ஆகிடுச்சு போல கம்யூனியனாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிற அந்த ட்ரெடிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாரம்பரியம் இருக்குது பார்த்தீங்களா, பாரம்பரியத்தை நினைவு கூர்ந்து கம்யூனியன் எடுக்கிறாங்க. பாரம்பரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். நல்லா கவனிச்சுக்கோங்க, பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த தேவாதி தேவனை மறக்கிறோம். எப்போ இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ, அட்லீஸ்ட் நீ கம்யூனியனுக்கு போயிட்டு வந்துடு, அது முக்கியம். அப்போ அந்த கம்யூனியனுக்கு முன்னாடி இருக்கிற கர்த்தரோட வார்த்தை, அவர் பிரசனம் இறங்கி வருகிற அந்த ஆராதனை நேரம், அவரோட பேசுகிற அந்த ஜெப நேரம், அதெல்லாம் மறந்துடுறோம். அது ஞாபகம் இல்லை, அது பரவாயில்ல. ஆனால் அந்த பாரம்பரியம் இருக்குது பார்த்தீங்களா, போய் அந்த அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் வாங்கிடணும் பார்த்தீங்களா சண்டே ஆனால், அந்த பாரம்பரியம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருகிறதே தவிர அதற்கு அதிகாரியாக அதிபதியாக ஆளுநராக இருக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறந்துடுறோம். ஒரு உதாரணத்தை காட்டுறேன். அந்த லாஸ்ட் சப்பர் இயேசுப்பா அந்த கம்யூனியனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, ஏற்படுத்துகிறார். கரெக்டா? ஏற்படுத்துகிறாரா? மத்திய 26ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்க முடிகிறது. அந்த அந்த கம்யூனியனை ஏற்படுத்தும் பொழுது அவரோட கூட இருந்ததுலாம் யார்? சீஷர்கள் இருந்தாங்க. அதில் அதிகமாக பேசின சீஷர் யார்? பீட்டர் தான் அதிகமாக பேசியிருப்பார். அது வந்து நீங்கள் யோசிக்கவே வேணாம், எங்கேனாலும் அவர் தான் அதிகமாக பேசுவார். கண்ணை மூட்டு சொல்லலாம் பதில் இதுக்கு. ஐயா அவ்வளோ எங்கேஜாக இருந்தார். சில சமயத்தில் அதிகமாக பேசுகிறவங்க ரொம்ப எங்கேஜாக இருப்பாங்கன்னு நினச்சிப்பாங்க, தப்பு. அதிகமாக பேசுகிறதுனால நம்ம அறிவாளி ஆகிட முடியாது, அதிகமாக பேசுகிறதுனால நம்ம ரொம்ப எல்லாத்தையும் கவனிச்சோம் எங்கேஜ்னும் ஆகிட முடியாது. பேதுரு அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். பீட்டர் இஸ் a very good example. அதிகமாக பேசினார். அந்த இடத்துல அவர் ஒரு அந்த டிசைபிள்ஸோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறார். ஆனால் பீட்டர் இந்த கம்யூனியனுக்கு அப்புறம் அவர் லைஃப் என்ன ஆச்சுன்றதை உங்களுக்கு இன்றைக்கி காண்பிக்க போகிறேன். ஸோ இது மூலமாக நான் என்ன நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன்னா, இன்றைக்கி நிறைய கிறிஸ்டியன்ஸு இந்த கம்யூனியனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த கம்யூனியன் டைமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, விச் இஸ் வெரி குட். பட் ஆனால் இந்த கம்யூனியன்லாம் எடுத்தும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஏன்னா இந்த கம்யூனியன் டைமில் அவங்க என்ன நினைக்கிறாங்க என்பது தான் முக்கியமாக இருக்கிறது. அதனால தான் அவங்க லைஃப் அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறது என்று ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுறேன். பேதுரு பாருங்க, கூட இருந்தார், ஃப்ரண்ட் சீட்டில் இருந்தார், நிறைய பேசினார், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டார். ஆனால் அந்த கம்யூனியன்லேருந்து அவர் லைஃப் என்ன ஆகுது பாருங்க. ஃபஸ்ட்டு 26ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிப்போம். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்கிறார். எதற்கு சொல்றார்? என்ன கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட் என்ன சொல்லுங்க? என்ன பேக்ரவுண்ட் இதுக்கு? இயேசு கிறிஸ்து அந்த கம்யூனியன் டைம்ல அவர் சொல்றாரு, கம்யூனியன்லாம் கொடுத்த பிறகு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு, நீங்க என்னை மறுதலிப்பாய், 3 முறை மறுதலிப்பாய், நீ மறுதலிப்பாய் என்று சொல்றாரு. அவர் எப்படி அவர் வந்து பிடிச்சி போகிறாங்க, அவர் எப்படி சிலுவையில் அடிக்க போகிறாங்க, அவர் எப்படி மறிப்பார், அவர் எப்படி 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்று அடிக்கடி சொன்னது திரும்பி சொல்கிறார்.
சொல்லும் பொழுது பேதுரு சொல்கிறார், இப்படி இந்த மாதிரி காரியத்தை சொல்கிறார். உடனே பேதுரு என்ன சொல்கிறாரு, உடனடியாக இம்மீடியட்டாக பேதுரு சொல்கிறார், அதெல்லாம் முடியாது, கிடையவே கிடையாது, நான் செத்து போனாலும் செத்து போவோம் உங்களோட கூட சேர்ந்து, ஆனால் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்கிறேன். என்னாச்சு, ஃபஸ்ட்டு மறுதளிச்சது இவர் தான். வேகமாக போய் மறுதளிக்கிறாரு, ஃபாஸ்ட்டாக. அப்போது பீட்டர் டஸ் நாட் நோ வாட் இஸ் கோன் டு ஹேப்பன். இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்களை பார்க்குறாரு, அவர் சொல்கிற அற்புதமான வார்த்தைகளை பார்க்குறவர், கூட இருந்தவர். இயேசப்பா இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அதை அவரால் ஏற்றுக்க முடியல, ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. அதை உடனடியாக அவர் மறுக்கிறாரு. இஸ் இமீடியட்லி ரிஜெக்டிங் தட். ஏன் ரிஜெக்ட் பண்ணார்? அதோட அர்த்தத்தை கூட புரிஞ்சுக்கல. இயேசுப்பா சொல்ல வர அர்த்தத்தை கூட புரிஞ்சுக்கல. ஏன் அவர் இப்படி சொல்கிறார்? இவர் எவ்வளோ பெரிய காரியங்களும் சரி, இவர் தான் சொன்னால் அது கரெக்டாக இருக்குமே, அவர் சொல்கிற ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமே, ஒரு நியாயம் இருக்குமே, அப்படிலாம் அவர் யோசிக்கவே இல்லை. உடனடியாக இல்லை, கிடையாது என்று சொல்கிற. என்ன வாட் வாஸ் த சோர்ஸ் பிகைண்ட்? அவர் உள்ள எதனால் இப்படி பேசுது? அவர் சொன்ன உடனே பாருங்கள், மற்ற சீசர்களும் சேர்ந்து சொல்கிறாங்களாம். இவர் சொன்ன உடனே மற்ற சீசர்களும் சொல்கிறாங்க. வசனம் சொல்லுது, ஏன் தெரியுமா? பாரம்பரியம், ட்ரெடிஷன் என்கிற ஐடியல் அவருக்குள்ளே இருக்கிறது. அவரோட ஹார்ட் ஐடியல் ட்ரெடிஷன். என்ன ட்ரெடிஷன்னா, அந்த நாட்களில் யூத கலாச்சாரத்தில் அந்த ரபி இருக்கிறாங்களே, அந்த மாஸ்டர் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு இவங்க வந்து ஒரு அடிமை போலவே இருப்பாங்க. எப்படி? அடிமை போலவே இருப்பாங்க, ஒரு ஸ்லேவ் மாதிரி இருப்பாங்க. They will be like slave. அவங்க எதாவது சொல்லிட்ட உடனே, நாங்கள் உங்கள் அடிமை, நாங்கள் உங்கள் ஸ்லேவ் என்று சொல்லி ஒரு பாரம்பரியத்தை வச்சிருக்கிறாங்க, ஒரு ட்ரெடிஷன் வச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்லேவ் மென்டாலிட்டியோடு இருக்கிறாங்க. ஸோ பீட்டரால் அந்த ட்ரெடிஷன்லேருந்து வெளியே வர முடியல, அந்த ட்ரெடிஷன் என்கிற ஐடியலிருந்து வெளியே வர முடியல. உடனடியாக அவர் யோசிக்க கூட மாட்டார். பார்த்தீங்கன்னா, உடனே அந்த ட்ரெடிஷன் என்ற ஐடியல் அவருக்குள்ள வேலை செய்து உடனே அப்படி டக்குன்னு இப்படி சொல்கிறாரு. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நான் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம பலருக்குள்ளே இப்படி சில பாரம்பரியம் என்கிற ஐடியல்ஸ் இருக்குது, சிலைகள் இருக்கிறது, விக்கிரகங்கள் இருக்கிறது, நம்ம உள்ளத்தில் இன்னும் இருக்கிறது. அதனால தான் நம்மளால் இயேசப்பாவோட கனெக்ட் பண்ண முடியல, அவரை நினைவு கூற முடியல, அவர் சொல்ல வருகிற விஷயங்கள் நமக்கு புரிய மாட்டேங்குது. We are not able to understand what Jesus is trying to tell us, communicate to us. அதனால தான் பல சத்தியங்களை நம்ம இன்னும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். அதனால தான் இயேசுப்பா நம்மளுக்கு வச்சிருக்கிற பொக்கிஷங்கள் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் சும்மா உதாரணங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் அஃபண்ட் ஆகாதீங்க. நிறைய நேரத்தில் நம்ம சர்வீஸில் கூட சில சமயத்தில் தூக்கம் வரும், கொட்டாவி வரும், மறந்துடும், ஃபுல்லாக கவனிக்க மாட்டோம், டிஸ்ட்ராக்டடாக இருப்போம். ஏன் சொல்லுங்கள்? நமக்கு ஒரு பாரம்பரியம் வந்துடுச்சியா, ஒரு ஆராதனைன்னா, நம்ம எந்த பாரம்பரியத்துலேருந்து வரோன்னு எனக்கு தெரியல, மன்னிச்சுக்கோங்கண்ணே. ஒரு ஆராதனைன்னா அது வந்து இந்த டைமுக்கு போவோம், ஒரு நடுவில் ஏதாவது கீர்த்தனை பாடல் பாடுவாங்க, எஞ்சி நின்று பாமாலை பாட சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சில விஷயங்களை சொல்லுவாங்க, வாசிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் முடித்து அமுச்சு விட்ருவாங்க. பஞ்சாபில் இன்றைக்கி பெரிய எழுப்புதல் இருக்கிறது. அங்கே சபைகள் எப்படி நடக்குதுன்னா, காலைல 7 மணிக்கு 6 மணிக்கு வராங்களாம், எழுப்புதல் நடக்குதுங்க. 4 மணி வரைக்கும் சபை ஆராதனையே நடந்துகிட்ருக்கான். பிரசங்கங்கள்லாம் 4 ஹவர் 5 ஹவர் நடக்குதான். நான் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி அங்கே போயிடலான் இருக்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் கூட அங்கே போயிட்டு வந்தவங்களாம் சொல்கிறாங்க, ஒருத்தர் கூட கொஞ்சம் கூட கண்ணசைவு இல்லாமல், மணி பார்க்காம ஃபுல்லாக ஆர்வத்தோடு கேட்குறாங்களாம். ஏன்னா எழுப்புதல் காலம் அது. இன்றைக்கி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளை மனசை தேர்த்திக்கிறோம். இன்றைக்கி வாலிபர்களால் 30 செகண்ட் மேலே கவனிக்க முடியாது, நம்ம ரீல்ஸில் பண்ணணும், ஷார்ட்ஸில் பண்ணணும்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம். நம்ம பாருங்கள், சில பாரம்பரியங்கள் என்று சொல்லும் பொழுது வெறும் சில நம்ம வீட்டில் செய்கிற சில சடங்குகள் மட்டும் நான் சொல்லலை, நம்ம ரொம்ப யூஸ்டாக இருக்கிற சில விஷயம், ரொம்ப கம்ஃபர்டபுளான சில விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப பழக்கமாயிடுச்சு. இது எனக்கு ரொம்ப பழக்கமாயிடுச்சு, இதனால் மாற்ற முடியாது என்று சொல்லுகிற காரியங்கள்,
அதனால் நமக்கு அந்த பழக்கமான விஷயங்கள் ஞாபகம் வருகிறது. பழக்கமான விஷயங்கள் தான் நமக்கு மனசில் இருக்கிறது. அந்த பழக்கமான விஷயங்களை தான் நம்ம யோசிக்கிறோம். அதனால் பல நேரத்தில் கர்த்தரோட வார்த்தையை கர்த்தர் என்ன சொல்ல வராரு, கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, இயேசுப்பா எனக்கு யாரு, அவர் என்ன செஞ்சாரு, அவரால் இதை செய்ய முடியும்னா இதையும் அவரால் செய்ய முடியும் என்கிற சத்தியங்கள் ஞாபகம் வரதில்லை. It doesn't get into our brain. Because the பாரம்பரியம் idol in our heart is stopping it. அந்த பாரம்பரியம் என்கிற விக்கிரகங்கள் அதை தடுத்து கொண்டிருக்கிறது. Break your traditions. Break your traditions. அடுத்தது எலிமெண்ட்ஸ். அந்த அப்பத்தில் தான் இயேசுப்பாவோட உயிர் இருக்கு இல்லை? அந்த திராட்சை ரசத்தில் தான் இயேசுப்போட ரத்தம் வந்து கலந்துருச்சு. உண்மையாக சொல்லணும்னா திராட்சை ரசத்தையே விலை கொடுத்து தான் வாங்கிட்டு வரோம். அதில் எப்படி வந்து அது கலந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்போ இயேசுப்போட ரத்தத்துக்கு நம்ம ஒரு விலை வச்சுருக்கிறோம். விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமையில் எனக்கு இருக்கும். அதெல்லாம் வேறு சப்ஜெக்ட்டு, அதுக்குள்ளே போனால் பெரிய பிரச்சனையாகும். ஆனால் அதான் உண்மை உங்களுக்கு தெரியணும், அதுக்காக சொல்கிறேன். ஒரு காலம் வரும், நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஒயிட் கலர் ரவுண்டு இந்த சின்ன சின்ன டப்பாவில் போட்டு திறக்கவே முடியாமல் வச்சுருக்காங்க தெரியுமா அந்த திராட்சை ரசம். அதுக்கு நம்ம அவர் எல்லா போராட்டத்தையும் மாற்றினார், அவர் விடுதலை கொடுத்தாரு நம்ம ஒரு சைடு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த டப்பாவே திறக்க முடியாமல் நம்ம போராட்டிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் மாற்றணும், கண்டிப்பாக மாற்றணும். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, யூதர்கள் அந்த காலத்தில் இந்த கம்யூனியனை இயேசு கிறிஸ்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது அவர் இந்த ஒயிட் கலர் ரவுண்டு அப்பத்தையும் இந்த அந்த மாதிரி டப்பாலாம் வச்சு அவர் கம்யூனியன் ரெடி பண்ணல. அது என்னென்னா ஒரு பாஸ் ஓவர் டைம் பாருங்கள். பஸ்கா பண்டிகை என்னென்னா பழைய ஏற்பாட்டில் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை இந்த கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணுறாரா, விடுதலை அடைய செய்கிறார். அந்த இடத்துல இந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியே கொண்டு வரார். அதுக்கு பார்வோன் ராஜா போராடுறான், ஒத்துக்க மாட்டான். அப்போ அவர் ஒவ்வொரு விஷயமாக கொண்டு வந்து பிளேகாக கொண்டு வந்து அந்த பார்வோன் ராஜாவுக்கு இவர் தேவன் என்பதை காண்பிக்கிறார். அதில் ஒன்று ஃபஸ்ட்டு பார்ன் சைல்டு, அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா முதல் குழந்தைய சாகடிக்கிறது. அப்போ இவர் என்ன சொல்கிறார், அவருடைய ஜனங்களுக்கு என்ன சொல்கிறாரு, அவங்க வீட்டு வெளியில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை ஒரு மார்க்காக போட சொல்கிறாரு. அப்போ அந்த சங்கார தூதன் வரும் பொழுது எந்த வீட்டு வெளியெல்லாம் இந்த ரத்தம் இருக்கிறதோ அந்த வீடுகளை விட்டுட்டு போயிடுவான், அது அவங்க ஜனம் என்று சொல்லி. இதை கொண்டாடுகிற வகையில் ஒவ்வொரு வருஷமும் இவங்க அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறாங்க. ஒரு ஆட்டை பலி கொடுத்து அன்லீவன்ட் பிரெட் என்கிறது சொல்லப்படுகிற அந்த அப்பத்தை, அப்புறம் கொஞ்சம் பிட்டர் ஹெர்ப்ஸு, இதை வச்சு தான் அவங்க மீல் இருக்கும், அதான் அவங்க உணவு. இதான் பஸ்கா பண்டிகை. ஸோ இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த கம்யூனியனில் இதெல்லாம் தான் இருந்தது. அப்போது நீங்கள் உண்மையாக அதே தான் ஃபாலோ பண்ணணுன்னா இந்த ஒயிட் ரவுண்டு இந்த டப்பாலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. அடுத்த வாட்டி ஃபஸ்ட்டு வீக்கு சண்டே அன்றைக்கி ஒரு ஆட்டை இருக்குங்கயா, இந்த புளித்த அப்பத்தை போய் எங்கேயாவது தூக்கிடுவாங்க, எங்கேயாவது காட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் இந்த வேறு மூலிகைலாம் தூக்கிடுவாங்க. பாரம்பரியம் மன்னிச்சுக்கோங்க, நானும் இன்னும் அதெல்லாம் இங்கே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். சில விஷயத்தை மாற்ற முடியாது, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் மாற்றுவோன்னு நான் விசுவாசிக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் கம்யூன் எடுக்கும்போது இந்த ஒயிட் கலரில் தான் எனக்கு உயிர் இருக்குது, இதில் தான் சுகம் இருக்குது. அது ஏன் சண்டை போட்ட சபைகள்லாம் தெரியும் எனக்கு. ஒயிட் கலரில் வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு, அது ரவுண்டாக தானே இருக்கணும், ஏன் உடஞ்சிருக்கு? ஒரு பெரிய மெயின்லைன் சர்ச்சு, நான் எந்த இடம்லாம் சொல்ல மாட்டேன், கேஸ் போட்டாங்க அந்த பிசி கமிட்டி மேலே. எதுக்கு தெரியுமா? திராட்சை ரசத்தில் இனிப்பு கம்மியாக இருக்குது, இவங்க சரியாக அதை கலக்க மாட்டாங்கன்னு கேஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் மனுஷங்க இருக்கிறாங்க அப்படி தான். அந்த எலிமெண்ட்ஸ், அது பேர் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஒயிட் கலர் ரவுண்டுக்கும் அந்த திராட்சை ரசத்து பேர் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, கம்யூனியன் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லுவாங்க, சேக்ரமெண்ட் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லுவாங்க.
அதை பிடிச்சிக்கிறாங்க. அதில் தான் உயிர் இருக்குன்றாங்க. அதை பத்திரமா என்ன பண்ணுவாங்க, ஒரு டப்பாவில் பூட்டிலாம் வைப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? யாருன்னு சொல்ல மாட்டேன். ஆமாம், பத்திரமா வைப்பாங்க. அதுக்குள்ளே அந்த பாத்திரத்தை கழுவுன்னு கழுவாங்க. ஆனால் அதே பாத்திரத்தை எல்லாரும் குடிப்பாங்க. அதில் எங்கே யார் இருக்கு பவர்? அதில் என்ன பவர் இருக்கு? காசு கொடுத்து யாரோ விற்கிறாங்க, காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம். அதில் என்ன பவர் இருக்கு? பவர் அதில் கிடையாது. பவர் எனக்காக இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தன் சரீரத்தையும் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக சிந்தினார். இந்த ரத்தம் புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. எல்லா பாவங்களிலிருந்து, தரித்திரங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, சுகமிலிருந்து என்ன விலை கொடுத்து வாங்கினார் என்பதை விசுவாசிக்கிறோம். பார்த்தீங்களா? அதில் தான் என் பவர் இருக்கு. That's the power. அண்ட் அவர் சொல்கிறாரு, இது எப்பொழுதும் நினைவு கூறுங்க. இந்த பாத்திரத்தை இருந்து பானம் பல்லும் பொழுதெல்லாம் என்ன நினைவு கூறுங்க என்று சொன்னார். ஆனால் இவங்க இன்னும் இந்த எலிமெண்ட்ஸை நினைவு கூர்ந்துட்டு இருக்கிறாங்க, பத்திரப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க. அதை பேதுரு பண்ணார். எங்கே பண்ணார்? அதே 26 51 52 வாசிங்க. 51 52. அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். பாருங்க, இது பேதுரு தான். பேதுரு என்ன செய்கிறாரு? இயேசப்பாவை அவங்க பிடிக்க வரும் பொழுது உடனே கோபப்படுத்தின பண்ணுறாரு. அந்த பட்டயத்தை எடுத்து வந்த யாரோ ஒரு அப்பாவி சோல்ஜர் கூட சண்டை போடல, அவர் வேலை ஆளு யாரோ ஒருத்தர், அவரை போய் வெட்டுறாரு. அங்கே போய் வீரத்தை கட்டுறாரு. ஏன்? அவருடைய நம்பிக்கை எங்கே இருந்தது? அந்த இயேசு கிறிஸ்து மேலே இல்லை. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. வருவாங்கப்பா, இந்த மாதிரி பிடிப்பாங்கப்பா, என்னை அடிப்பாங்கப்பா, என்னை சாகடிப்பாங்கப்பா, ஆனால் நான் உயிர் தெளிந்து வருவேன்ப்பா, அதான்ப்பா ஜெயம், எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்தையும் சொன்னாலும் அந்த இயேசு கிறிஸ்து பக்கத்தில் நின்னாலும், கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கூடவே இருந்தாலும், அவரை நம்பாமல், அவரை நினைவு கூறாமல் இந்த பட்டயத்தை நினைவு கூறான். பாருங்க, ஃபஸ்ட்டு ஃபூலிஷ் காய். இன்னைக்கு நம்ம அப்படிதான் நம்ம சுற்றி இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்புகிறோம். பணம் காப்பாற்றிடும், இந்த மருத்துவம் காப்பாற்றிடும், இந்த ஆள் காப்பாற்றிடுவார், என்னோட படிப்பு காப்பாற்றிடும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னை காப்பாற்றிடும், எந்த டெக்னாலஜி வந்தாலும் அது என்னை காப்பாற்றிடும். We just so foolishly believe in elements. ஏசப்பாவை நினைவு கொள்ளாமல் எலிமெண்ட்ஸை நினைவு கொள்கிறோம். லிசன் டு மீ, எலிமெண்ட்ஸ் தப்பு கிடையாது. பட்டயத்தை எப்போ உருவணும் அப்போ தான் உருவணும். ஏசப்பா இருக்கும் பொழுது ஏசப்பாவை தான் ஞாபகப்படுத்தணும். டூல்ஸு எதுக்காக பயன்படுத்தணுமோ அதுக்காக பயன்படுத்தணும். ஆனால் அந்த டூல்ஸ்னால் கிடையாது. அந்த டூல்ஸ் எல்லாம் உலகத்துக்கு அனுமதிக்கிற, அறிமுகப்படுத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனால என்பதை உணர வேண்டும். மருந்து மாத்திரைங்கனால மட்டும் கிடையாது. அதெல்லாம் ஒரு நமக்கு சொல்யூஷனாக, விசேஷமாக, அதன் மூலமாக நம்ம போஷிக்கிறவராக, சுகமாக்குறவராக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறனால. Just through that, I'm just asking you to just shift your remembrance. அவ்வளோதான் சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஆனால் இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்கிறா என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைங்க, அதை மட்டும் நினைவு கூறுங்க என்று சொல்கிறேன். மூன்றாவதாக நீட்ஸ். நிறைய பேர் எது கம்யூனியன் எடுப்பாங்க தெரியுமா? இந்த கம்யூனியன் டைமில் போயிட்டு அந்த கம்யூனியன் எடுக்கும் பொழுது அந்த ஆல்டரில் முழங்கால் படியிட்டு இந்த கம்யூனியன் பெறத்துக்காக உட்காரும் போது ஜெபிச்சா அது நடந்துடும். அந்த மணி அடி அது வேறு இருக்கா? இந்த 3 வாட்டி மணி அடிக்கும் போது நடக்குமா? நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த அப்பத்தை சாப்பிடும், அந்த அப்பம் எனக்குள்ளே போகும்போது சுகம் வரும், அந்த திராட்சரசம் எனக்குள்ளே போகும் பொழுது எனக்கு விடுதலை வரும்.
இட்ஸ் பாசிபிள், பட் நாட் பிகாஸ் ஆஃப் தட். அந்த நேரத்தில் மட்டும் சுகம் கொடுக்கறதுக்கு அவர் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் காட் கிடையாது. அவர் டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுற காட் கிடையாது. எப்படி? அந்த டைமில் மட்டும் ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் ஒரு டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுற காட் கிடையாது. எல்லா நேரங்களிலும் எனக்கு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா இடங்களிலும் எனக்கு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்ம நீட்ஸ்க்காக மட்டும் இந்த கம்யூனியனை நம்ம நினைவு கூறோம். அந்த கம்யூனியன் டைமில் எனக்கு இது செய்யுங்க ஆண்டவர், அதை செய்யுங்க ஆண்டவர், என் லிஸ்ட்டு அப்போ வைக்கிறோம். இந்த காரியங்கள் வீட்டில் முடியணும், இது போனால் எனக்கு இது நடக்கணும் என்று சொல்லி நினைக்கிறோம். இல்லை 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 இல்லை, அவர் நீட்ஸுக்காக செய்கிறவர் கிடையாது. சொல்லுங்க, அவர் நீட்ஸுக்காக செய்கிறவர் கிடையாது. அவர் எப்படி நமக்காக செய்கிறார் என்றால், அவரை நம் நினைவு கூறும் பொழுது நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் பாருங்க, பேதுருவும் அவனோடு போன அந்த மற்ற 2 சீஷர்களும் என்ன பண்ணுறாங்க? நல்லா கவனிச்சுக்கோ. நான் எல்லாமே 26ஆம் அதிகாரத்தில் தான் சொல்கிறேன். 26 சாப்டர் தான் எல்லாமே நடக்குது. இந்த 41ஆம் வருஷம் 42ஆம் வருஷம் வேகமாக வாசிங்க. 41, 42. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆவி உற்சாகமாக இருக்கிறது, மாம்சமோ பலகீனமாக இருக்கிறது. நீட்ஸ் எதனால நம்மளுக்கு வருகிறது? நம்மளோட பாடியில நீட்ஸாக இருக்கிறது. எல்லாமே மாம்சம் சம்பந்தப்பட்ட, சரீரம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் தேவைகளாக இருக்கிறது. நமக்கு அதுதான் ஞாபகத்தில் வருகிறது. இது சரியானோ, இந்த பிரச்சனை சரியானோ, இந்த சுகவீனம் சரியானோ, இந்த தேவை சந்திக்கப்படணும் என்று சொல்லி அதுதான் ஞாபகம் வருகிறது. அதுக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஏற்கனவே ஒரு மெசேஜில் சொல்லியிருக்கிறேன், நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய நீட்ஸை சொல்லி ஜெபிக்கக்கூடாது, நம்மளுடைய பர்பஸை சொல்லி ஜெபிக்கணும். கர்த்தர் வச்சுக்கிற விஷனை சொல்லி ஜெபிக்கணும். ஏசப்பா, நான் உமக்காக நிறைய ஓடணும், இன்னும் 100 சபைகளை நான் பிளான் பண்ணணும் ஆண்டவரே, ஓட பலத்தை கொடுங்க ஆண்டவரையும் கேட்கும் பொழுது சுகம் தானாக வருகிறது. ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு கேட்குறத விட்டுட்டு, புலம்புறதை விட்டுட்டு, நான் 100 சபைகள் பிளான் பண்ணணும் ஆண்டவரே, ஐ வாண்ட் டு பி இன் த பெஸ்ட் ஆஃப் ஹெல்த் டு ரன் ஃபார் தட் என்று சொல்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆனால் நீட்ஸ் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருகிறது. அவன் தூக்கம், அவனால் அவனோட பாடியிலே அந்த நீடை கண்ட்ரோல் பண்ண முடியல பேதுருவால். எவ்வளோ ஒரு முக்கியமான ஆல் நைட் ப்ரேயர் அது. அந்த ஆல் நைட் ப்ரேயருக்கு இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஆல் நைட் வெரி ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகண்ட் ப்ரேயருக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் அவனுக்கு அவனோட நீடு தான் முக்கியமாக இருக்குது, ஞாபகம் வருகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் இன்றைக்கும் நடக்குது. அந்த கம்யூனியன் என்ற பியூட்டிஃபுல்லான விஷயத்தோட அர்த்தத்தை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல, அதோட உண்மையை நம்ம புரிஞ்சுக்கல. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த காரியங்கள் தான் இன்றைக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறோம். இதை தான் நினச்சிட்ருக்குறோம். சில பாரம்பரிய விக்கிரகங்கள் நமக்குள்ளே இன்னும் இருக்கிறது. இந்த 10 ட்ரெடிஷன், சில எலிமெண்ட்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இன்னும் அதிகமாக இருக்கிறது. நம்ம நீட்ஸு, அதை குறித்து தான் நம்மளுடைய பயங்கள், ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கிறது. இதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அவரை நினைவு கூறுகிறதே இல்லை. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. இது சும்மா நடக்கிறது கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கிறது. இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற விஷயம் இல்லை. அதனால் புரிஞ்சுக்கோங்க, ஏன் பிசாசு இப்படியாக இந்த ட்ரெடிஷன்ஸையும், இந்த எலிமெண்ட்ஸையும், இந்த நீட்ஸையும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து இதன் மூலமாக ஏன் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான்னா, அதுக்கு பின்னாடி ஒரு அல்காரிதம் இருக்கிறது. என்ன இருக்குது சொல்லுங்கள்? அல்காரிதம் சொல்லுங்களேன், கேட்கல. அல்கோரிதம். எனக்கு எப்போதுமே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். மேக்ஸ் கிளாஸில் திட்டி அடித்து பல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்களே, அது ஏன் என்னோடய வேலையில் இன்றைக்கி கேட்கல? இனி இந்த மேக்ஸை ஒழுங்காக படித்தா நீ வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகிடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் நானும் தேடி பார்க்குறேன் என் வேலையில், அல்ஜிப்ரா எங்கேயுமே வரல. நீ ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பொருளை விற்கணும், அப்போ தான் உனக்கு சம்பளம் தான் சொன்னாங்களே தவிர A² + B², அது வாட் எவர் இட் இஸ், எனக்கு அப்போவே ஆகலை. அது
நல்ல வேலை இல்லை, இருந்துதான் நான் எந்த வேலையிலும் சம்பளம் வாங்கியிருக்க மாட்டேன். அது வேறு விஷயம். எனக்கு அப்படி ஒரு கேள்வி எப்போதுமே இருக்கும். உங்கள் யாருக்காவது அந்த கேள்வி இருந்திருக்கா? படிக்கிற பசங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, படிச்சிருங்க மேக்ஸு, இல்லாட்டி சோறு போட மாட்டாங்க. ஆனால் வேலைக்கு வந்தால் அதெல்லாம் காணும், எங்கேயுமே காணும். எனக்கு தெரியல, நான் பார்க்கல. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் இருந்தது. திடீர்னு கொஞ்ச நாளாக வந்து இந்த அல்கோரிதம்ன்ற வார்த்தையை எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. அப்பாடா, ஒரு வழியாக மேக்ஸில் படித்த ஏதோ ஒரு விஷயம் வருது. அன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக இதை யூஸ் பண்ணுறது இன்றைக்கி பார்க்குறோம். ஆல்கோரிதம்ன்றாங்க சோஷியல் மீடியாவில். எது கேட்டாலும் இந்த ஆல்கோரிதம் பாருங்கள், அதுக்கு வரணும் அப்படின்வாங்க. நாங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த யூடியூப்லாம் போடும்பொழுது, ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய காட்சமியோட இது போடும்போது நான் கேட்பேன், இது ஏன்ப்பா மூவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்பேன். சாந்தா தம்பி நல்ல தம்பி தான் அவர். ஆனால் அடிக்கடி இப்படி சொல்லிடுவார் இந்த வார்த்தையை. அவருக்கே தெரியுமான்னு தெரியாது, ஆனால் அடிக்கடி இப்படி சொல்லுவார், அண்ணா நம்ம ஆல்கோரிதம் சரியா இல்லைண்ணே அப்படின்வார். எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்துச்சு, சரி மேக்ஸில் படித்தது ஏதோ நீங்கள் வருதுன்னு. ஆனால் கட்சி வரைக்கும் இந்த ஆல்கோரிதம் என்னன்னு புரியல. ஆல்கோரிதமோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் டெஃபினேஷன் என்ன சொல்லுதுன்னா, இட்ஸ் a set of instructions repeated for problem solving or computation. ஒரு செட் இன்ஸ்ட்ரக்ஷனை திரும்ப எப்படி திரும்ப ஒரே மாதிரியாக அதை செய்யும் பொழுது அது என்ன பண்ணுதான், ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதான், ஒரு ரிசல்ட்டு கொடுக்குதான். சில டைம்ஸ் ஆல்கோரிதம் சரியில்லைன்னா இந்த மாதிரி ஸ்டக்கவும் ஆகிடும். ரிசல்ட்டு கொடுக்குதான், அது ஒரு சொல்யூஷன் கொடுக்குது அந்த ஆல்கோரிதம். ஆனால் நல்லா கவனிங்க, பிசாசு இன்னைக்கு பல ஆல்கோரிதம் செட் பண்ணி வச்சிருக்கிறான். இந்த நம்ம பார்த்த இந்த ட்ரெடிஷன்ஸ், நம்ம பார்த்த இந்த எலிமெண்ட்ஸ், நம்ம பார்த்த இந்த நீட்ஸு, நம்ம வாழ்க்கைக்குள்ள அவன் கொண்டு வந்திருக்கிற ஆல்கோரிதம். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன் ஆல்கோரிதமை. எத்தனை பேர் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுவீங்க? கை தூக்குங்க. என்ன தப்பாக தான் கேட்டேன், தைரியமாக கை தூக்குங்க. எத்தனை பேர் மூச்சு விடுறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கின்றார் பிரகாஷ். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுறோமா? உங்கள் இன்ஸ்டாகிராம் உடைய அந்த ஃபீட் வால் ஆர் வாட் எவர் யூ கால் இட் ஆஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு வாட்டி போய் ஏதாவது ஒரு நியூஸையோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனையோ பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்கள் இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து அது சம்மந்தமாகவே வரும். பார்த்துருக்கிறீங்களா? அது சம்மந்தப்பட்ட விஷயமாகவே வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி. எப்படி நடக்குது இது ஏன் நடக்குது? நீங்கள் ஏதாவது உங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோ சஃபாரியோ அந்த குரோமோ அதில் போய் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு மெடிக்கல் விஷயத்தை, இந்த சிம்டம்ஸ் இருக்குது, எனக்கு கண்ணு லைட்டாக மங்கலாக தெரியுது, இது எதனாலன்னு போய் போட்டு தான் பாருங்களேன். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபேஸ்புக்காரன் எப்படி உங்களுக்கு லென்ஸ்கார்ட் ஆடாக அடித்து தள்ளுவான் பாருங்கள். கூகுள் குரோமு எங்கேயோ இருக்குது, ஃபேஸ்புக் எங்கேயோ இருக்குது. நான் கூகுள் குரோமில் போய் ஏதோ ஒன்று, அதுவும் நான் லென்ஸ்கார்ட்டுக்கெல்லாம் நான் கேட்கல எதுவுமே. நான் என் கண்ணு பார்வை லைட்டாக லெஃப்ட்டு கண்ணு மட்டும் கொஞ்சம் மங்கலாது, அது ஏதாவது ஒரு டிசீஸாக இருக்குமான்னு எனக்கு ஒரு ஆர்வம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு அதை தேடி பார்க்குறேன். உடனே எங்கேருந்து கிளம்பி லென்ஸ்கார்ட்காரன் வந்தான் அவ்வளோ சீக்கிரமாக. இவங்க அதுக்குள்ளே அவனுக்கு மெயில் அனுப்பிச்சிட்டாங்களா? ஸ்டார்டிங்கில் அப்போலாம் யோசிப்பேன், இவங்க அதுக்குள்ளே டேட்டா பேஸ் எடுத்து லென்ஸ்கார்ட்டோட டீமுக்கு அனுப்பிச்சிட்டாங்களா? அப்போலாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சு இதெல்லாம் ஆல்கோரிதம். இன்னும் சொல்கிறேன் கேளுங்க. நான் நிறைய எக்ஸாம்பிள் இதை பற்றி சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறோம் வச்சுக்கோங்க, நம்மளும் இன்னொருத்தரும் பேசிகிட்டு இருக்கிறோம். அது கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய ஃபீடில் வரும், ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் அது சம்மந்தமாக வரும். நான் பொய் சொல்லலை, நான் சும்மா கற்பனை பண்ணி சொல்லலை, நிறைய வாட்டி இதை பார்த்துருக்குறேன். இப்போ ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி, என்னைக்குன்னு டியூஸ்டே அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தோம். அங்கே ஒரு தம்பி இருக்கிறார். அந்த தம்பி யாருன்னு கூட சொல்கிறேன், பிரகாசனோட மகன். அவர் காலிஸ்தெனிக்ஸ், அது பேர் என்னது, காலிஸ் வாயில் கூட வர மாட்டேங்குது, காலிஸ்தெனிக்ஸ். அது காலிஸ்தெனிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் ஃபார்மேட் இருக்குது.
அந்த அந்த ஃபார்மேட் காலிஸ்தெனிக்ஸ் எப்படின்னா உங்களுக்கு எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியும். அதான் நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க. அந்த 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 தம்பி வந்து அது கொஞ்சம் அதை பற்றி நல்லா தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, அவரும் ஒரு சகோதரனும். ஸோ அந்த தம்பிக்கிட்ட நான் அதை பற்றி கேட்குறேன், இந்த காலிஸ்தெனிக்ஸ் பற்றி என்னப்பா அது எப்படி எப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்போம் அதை பற்றி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, தேர்ஸ்டேலேருந்து என்னோடய எல்லா ஃபீல்ட்லையும் காலிஸ்தெனிக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் வருது. யாரோ ஒரு கோச் ஒருத்தர், அவர் பாவம் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறாரு, அவருக்கு எப்படி அதுக்குள்ளே இவர் சொல்லிட்டார், அவர் நவீன் அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் வீடியோ அனுப்புகிறாரு. அந்த காலிஸ்தெனிக்ஸ் பண்ணுறதுலாம் என்னோடய ஃபேஸ்புக் இதில் வருது, ஃபீல்டில். அவர் காலிஸ்தெனிக்ஸ் பண்ணுறாரு, பண்ணிவிட்டு ஐ எம் ரெடி டு கோச் யூன்லாம் அனுப்புகிறாரு. அப்பா நான் உனக்கு கேட்கவே இல்லையாப்பா, நல்லா கவனிச்சுக்கோ. நான் அதை பற்றி சர்ச் பண்ணல, நானும் நவீனும் பேசிகிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே அவ்வளோ வீடியோஸ் அவ்வளோ மெசேஜஸ் எனக்கு வருது ஃபீல்டில். எப்படி வருது, எப்படி சாத்தியம் நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து உடனே வந்து ஒரு மேஜிக்கல் மிஸ்ட்ரிக்கல் வேதிக்கல்லாம் நினச்சிடாதீங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட வீடியோஸும் போயிட்டுருக்கு. ஒரு சின்ன பையனை கண்ணை மூடி கட்டிட்டு அவன் முன்னாடி ஏதோ வந்து பொருளை கட்டுறாங்க, அவன் கண்ணு மூடி இருக்கா, ஆனால் வந்து அது என்ன பொருள்னு கரெக்டாக சொல்கிறான். அது என்னன்னு கேட்டால் அது 3வது கண், நெற்றிக் கண் என்று சொல்கிறாங்க. உடனே ஒருத்தர் கேள்வி, எதுக்கியா நெற்றிக் கண்ணு? நெற்றிக் கண்ணு உனக்கு தான் 2 கண் இருக்குது, அதை வச்சு பார்க்கட்டும், எது கண்ணை கட்டி பார்க்கணும் கேட்டு தான் சொல்கிறாரு. இது குருடர்களுக்கு உதவி செய்வதற்காக எவ்வளோ பெரிய ஒரு வித்தை என்றெல்லாம் சொல்கிறாரு. நானாக கேட்குறேன்னா, குருடருக்கு உதவி செய்யணும்னா அந்த குருடான கண்களை தெரிய வச்சா தான் நல்லது. அதுக்காக தான் கண்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதை விட்டுட்டு எதுக்கே ஒரு 3வது கண்? என்னென்னமோலாம் ஏமாத்துறாங்க, விடுங்க, அதெல்லாம் வேறு விஷயம், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, போவேன் நாங்களாம். எப்படி 2 பேர் பேசுறது, எப்படி எவனுக்கோ தெரியும், ஆஃப்ரிக்காவில் இருக்குன்னு தெரியும், எப்படி அந்த காலிஸ்தெனிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், எப்படி என் ஃபீல்டில் வரும். ஐயா அம்மா, நம்மலாம் முழு நேரமும் டேப் பண்ணப்பட்டுருக்குறோம். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மொபைல் ஃபோன் கேட்டுட்ருக்கு. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், உங்கள் ஃபோனில் வீடியோ கேமரா இருக்குன்னா, கேமரா இருந்துச்சுன்னா அந்த கேமரா பார்த்துட்ருக்கு. அதனால் தயவுசெய்து நீங்கள் வீட்டுக்கு போய் என்னை பற்றி கிண்டல் பண்ணும்போது திட்டும் போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒருவேளை நான் பார்க்க மாட்டேன், ஆனால் உங்கள் ஃபோன் பார்த்துட்ருக்கு, உங்கள் ஃபோன் கேட்டுட்ருக்கு. அது ஃபோன் கேட்டு என்ன நம்ம பண்ணோம், என்கிட்ட வந்து சொல்லாது, ஆனால் அதுக்கப்புறம் என்னோடய வீடியோவாக உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இது இப்போ தான் ஆல்கோரிதம், இது ஒரு கணக்கு, இதை செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஒன்றுமே இல்லை, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இது கம்ப்யூட்டர் கோடிங் இன்ஸ்ட்ரக்ஷன். சில காரியங்களை இப்படி நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக பண்ணும் பொழுது அதுவே உங்களுடைய வாழ்க்கையாக மாறுது, அது ஒரு நரேட்டிவாக மாறுது, அது ஒரு மார்க்கெட்டிங் டூலாக மாறுது, அது உங்கள் புத்தியை மூளையை செலவு செய்து நீங்கள் எதை ஞாபகத்தில் வச்சுக்கணுமோ அதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளாதபடிக்கு அவன் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிற அந்த பொல்லாத பிசாசு நீங்கள் எதை ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறானோ அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் ட்ரெடிஷன், எலிமெண்ட்ஸ், நீட்ஸ், 10. இதை பயன்படுத்தி இவைகள் மூலமாக அவன் நீங்கள் எதை ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறானோ அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பான். உங்கள் பண பிரச்சனையை ஞாபகப்படுத்திட்டே இருப்பான், உங்கள் சுகவீனத்தை ஞாபகப்படுத்திட்டே இருப்பான், உங்களை சுற்றி நடக்கிற உலகத்தின் காரியங்களை ஞாபகப்படுத்திட்டே இருப்பான், உங்களுக்கு டெம்ப்டேஷன்ஸை ஞாபகப்படுத்திட்டே இருப்பான். இவைகள்லாம் ஞாபகப்படுத்தி படுத்தி 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 நீங்கள் எதை ஞாபகத்தில் வச்சுக்கணுமோ அதை மறக்க செய்வான். Because the algorithm has been set around you. ஆனால் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி செபிக்க போகிறேன். God also established an algorithm. உண்மையான ஆல்கோரிதம் அது, மெய்யான ஆல்கோரிதம் அது, விடுதலின் ஆல்கோரிதம் அது, சத்தியத்தின் ஆல்கோரிதம் அது, சுகத்தின் ஆல்கோரிதம் அது. கர்த்தர் நமக்கு வச்சுக்கிற ஆல்கோரிதம் பாருங்க. ஆண்டவர் அந்த சிலுவையில் ஏற்படுத்தின ஆல்கோரிதம் இது. ஆண்டவர் அவர் சிலுவை மரணத்தை பற்றி பேசும்போது ஏற்படுத்தின ஆல்கோரிதம் இது.
இயேசு கிறிஸ்து அந்த ரத்தத்தை பற்றி சொல்லும் பொழுது, அவருடைய பரிசுத்த ரத்தத்தை பற்றி சொல்லும் பொழுது, உண்டாக்கின உண்மையான சேர்த்தின் ஆல்கோரிதம் இதுதான். அண்ட் திஸ் இஸ் த ட்ரூ ஆல்கோரிதம். என்ன ஆல்கோரிதம் தெரியுமா? அது இயேசுப்பா அந்த ரத்தத்தை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது என்ன சொன்னார்? இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம், இந்த பாத்திரத்தை எடுத்து இது பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன, யாரை சொல்லுங்க. I want to hear you. யாரை என்ன, யார் அந்த என்ன? ஜீசஸ். யாரை நினைவு கூற சொன்னாரு? ஜீசஸை நினைவு கூற சொன்னாரு. ஆனால் பிசாசு என்ன செஞ்சான்? அதுக்கப்புறம் நிறைய ஆல்கோரிதம்ஸ் கொண்டு வந்து எதை நினைவு செய்ய வச்சா? இந்த 10 நினைவு செய்ய வச்சா, நினைவு கூறும்படியாக செஞ்சா, நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணா, டைவர்ட் பண்ணா. பட் யூ நோ வாட், we need to understand. சிலுவையில் இயேசுப்பா அங்கே தூங்கிட்டு இருக்கும் பொழுது, சிலுவை அறையப்பட்டிருக்கும் பொழுது, அவர் பக்கத்தில் 2 பேர் இருந்தாங்க. அதை நம்ம இதில் வாசிக்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் தான் வாசிக்கிறோம், 39ஆம் வசனத்தில் தான் வாசிக்கிறோம். அதை 2 பேர் இருந்தாங்களா. ஒருத்தன் கிண்டல் பண்ணா, இன்னொருத்தன் என்ன சொன்னா, கிண்டல் பண்ணாத, இவர் யார் தெரியுமா என்று சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்? ஜீசஸ் கிட்ட என்ன சொல்கிறான்? அவன் மட்டும் வாசிப்போமா வேகமாக. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி என்ன வசனம் அது? 42 இயேசுவை நோக்கி, எல்லாரும் இயேசுவை நோக்கி வாசிங்க. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றார். ஹல்லேலூயா. இயேசு என்ன சொன்னதுக்கு? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். Hallelujah. This is the algorithm that God has set. என்ன தெரியுமா algorithm? ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்பொழுதும் என்ன நினைவு கூறு. எப்போ இந்த பாத்திரம், அதாவது திஸ் பாடி, இந்த பாத்திரம், இந்த பாடியில் நீ வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நிமிஷமும், when you live you have to remember me. என்ன நினைவு கொள்ளணும்? நான் இந்த பாடி, இந்த மைண்டு, உன்னோட மைண்டு, நீ வாழ்கிற வாழ்க்கை என்னோட பரிசுத்த ரத்தத்தினால நான் விலை கொடுத்து வாங்கினது என்பதை நீ நினைவு கொண்டே இருக்கணும் என்று சொல்றாரு. you have to always remember. எப்பொழுதும் நினைவில் கொண்டு இருக்கணும் என்று சொல்லி அவர் சொல்றார். always you have to remember என்று சொல்றார். every second that you live you have to remember that was purchased by my blood. ஆனா அங்க இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நடக்குது. இந்த பாவி சொல்கிறான், ஏசப்பா நீங்கள் என்ன நினைவில் கொள்ளுங்க என்று சொல்கிறான். யூ see this beautiful love relationship. தேவன் சொல்கிறார், நீ என்ன நினைவு கொள்ள. அந்த பாவி சொல்கிறான், நீங்கள் என்ன நினைவு கொள்ளுங்க. தேவன் சொல்கிறார், நீ என்ன நினைவு கொள்ள. அந்த பாவி சொல்கிறான், நீங்கள் என்ன நினைவு கொள்ளுங்க. God is saying, you remember me. The sinner is saying, you remember me. God is saying, you remember me. And the sinner is saying, you remember me. This is the most beautiful algorithm. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை விட பெரிய ப்ராப்ளம் சால்விங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கவே முடியாது. நான் அவரை நினைவு கூறுகிறது ஒவ்வொரு செகண்டும். அவர் என்னை நினைவு கூறுகிறது ஒவ்வொரு செகண்டும். ஐ ரிமெம்பர் him in everything. எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், அதனால் என்னை விலை கொடுத்து வாங்கினார் என்பதை ஞாபகம் கொள்ளுது. அவர் என்னை நினைவு கூறுகிறது. என்னோட மகன் அவன் தெரியாமல் செய்கிறான், விழுந்துடுறான், அவன் கஷ்டப்படுறான், இஸ் ஸ்ட்ரகிளிங். நான் அவனை நினைவு கூறணும். என்னோட பிள்ளை என்று நினைவு கூறணும். ஐம் டெல்லிங் யூ, இந்த ஆல்கோரிதம்குள்ளே நம்ம வந்த உடனே
when we remember this algorithm every second of our life, எந்த உலகத்தின் காரியமும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தின் ஆல்கோரிதமுக்கு பவர்ஃபுல்லான மொபைல் கேமராஸ் இருக்கலாம், மொபைல் மைக்ஸ் இருக்கலாம், பவர்ஃபுல்லான கோடிங் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கலாம், ஐடி விஸ்கிட்ஸ் இருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் விலை உயர்ந்தது, எல்லாவற்றையும் விட விலை உயர்ந்தது, விலையேறப்பட்டது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதுக்குள்ளே நம்ம வரும்பொழுது எதுவுமே நம்மளை அசைக்க முடியாது. இன்றைக்கி நம்மளை சுற்றி நம்மளை தெரியாமல் ஒரு பெரிய ஆல்கோரிதம் போடப்பட்டுருச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒருவேளை எப்பாச்சும் நீங்கள் தெரியாமல் போயிட்டு ஏதாவது ஒரு உலகத்தின் காரியத்தை, சினிமாவின் காரியத்தை, பொய்யான காரியத்தை, ஆபாசத்தின் காரியத்தை பார்த்துருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதுதான் உங்கள் இதில் வரும். சிலர் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டுச்சா இதெல்லாம் நான் ஏன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இல்லாட்டி அவங்க எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துருப்பாங்க, இல்லாட்டி அவங்க ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒன்று அவங்க பக்கத்தில் உட்காந்து பாஸ் இதை ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது ஓப்பன் பண்ணி டக்குன்னு இது வரும், அசிங்கமாகிடும். அவங்களுக்கு மாற்ற ட்ரை பண்ணுவாங்க, மாற்ற முடியாது. அது பயங்கர பவர்ஃபுல், மாற்ற முடியாது. நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர் ஆரம்ப காலத்தில் கற்றுக்கிட்டவங்க வாங்கினவங்கள சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் இதில் போனீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், அங்கே போய் கிளியர் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாம் கிளியராகலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க இன்றைக்கி உலகத்து ஐடி கைஸ். நீங்கள் போய் அவ்வளோ ஈஸியாக கிளியர் ஹிஸ்ட்ரிலாம் இன்ஸ்டாகிராமில் பண்ண முடியாது. உங்கள் ஃபீடில் நீங்கள் ஒன்ஸ் அந்த ஆல்கோரிதம் செட் ஆயிடுச்சுன்னா உங்களை சுற்றி ஒரு வலையை பின்னிட்டான் பிசாசு. உங்களை சுற்றி ஒரு வலையை பின்னிட்டான். இது நான் வெறும் இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ சோஷியல் மீடியா மட்டும் சொல்ல, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையும் சொல்கிறேன். I'm talking about the life that you're living. I don't know how many of you are able to understand what I'm talking about. நீங்கள் சில உலகத்தின் பழக்கங்களில், ட்ரெடிஷன்ஸ், எலிமெண்ட்ஸ், நீட்ஸுக்கு நீங்கள் பழக்கமாகி டிஸ்ட்ராக்ட் ஆகி அப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறவராக, யோசிக்கிறவர், அப்படிப்பட்ட நண்பர்களோட பழகிறவர்களாக அந்த பாவத்தில் விழுந்தவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்கும் பொழுது கூட வெளியே வர முடியாத அளவுக்கு உங்களை சுற்றி ஒரு வலையை பண்ணியிருப்பான். அது சம்மந்தப்பட்ட மனிதர்களை உங்களை சுற்றி வச்சுருப்பான். அது சம்மந்தப்பட்ட காரியங்களை உங்களை சுற்றி வச்சுருப்பான். எங்கே நீங்கள் திரும்பினாலும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் காதில் பேசப்படுகும். எங்கே நீங்கள் போனாலும் அது சம்மந்தப்பட்ட மனிதர்கள் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் வேண்டான்னு சொல்லி ஒதுங்கினாலும் உங்களை தேடி அந்த சாட்டு வரும், அந்த மெசேஜ் வரும், அந்த வீடியோ வரும், whatever it is. But without your knowledge, he has created an ecosystem around you. உங்களை சுற்றி ஒரு பெரிய சிஸ்டம் உருவாக்கிட்டான். You're so used to it today. அந்த டைம் வந்து அதை பண்ணாமல் இருக்க முடியாது. உங்களுக்கு used to it. வெளியே வர முடியல. But I want to tell you something. Nothing is more powerful than the blood of Jesus Christ. இயேசுவின் ரத்தத்தோட வல்லமையான ஒரு காரியம் இல்லை, கிடையாது. Just have to come back to this algorithm. உங்கள் மனசில் ஏற்றிக்கோங்க. அந்த கப்பை பிடிக்கும் முதல்ல, அந்த 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 அப்பத்தை பிடிக்கும் முதல்ல உங்கள் மனசில் ஏற்றிக்கோங்க. நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும், நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு செகண்டும், எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்தவர், அவர் ரத்தத்தினால் என்னை விலை கொடுத்து வாங்கினார், நான் அவருக்கு சொந்தம். I belong to Jesus. நான் அவரை நினைவில் கொள்வேன், அவர் என்னை நினைவில் கொள்வார். இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி இந்த ஆல்கோரிதம் எப்படி நம்ம பிரேக் பண்ண முடியும்? நான் இந்த நேரத்தில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், எத்தனை பேர் கவனிக்கிறீங்க தெரியல. நான் சொல்கிறேன், I'm telling you something very very important and very very powerful for your life. இந்த ஆல்கோரிதம் எப்படி நம்ம பிரேக் பண்ண முடியும்? நீங்கள் உங்களுக்குள்ளே இப்போ உங்களை சுற்றி இருக்கிற சில குறைவுகள், அசிங்கமான காரியங்கள், பலகீனங்கள், சுகவீனங்கள், வாட் எவர் இஸ் புல்லிங் யூ டவுன், அது எந்த நெகட்டிவ் காரியங்கள் உங்களை புல் பண்ணுற காரியங்களாக இருக்கட்டுமே, தரித்திரங்களாக இருக்கட்டுமே, இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் அதிலிருந்து வெளியே வரப்போகிறீங்க. ஏன்னா யூ ஆர் bought by the blood of Jesus Christ. ஏன்னா அவர் உங்களை நினைவு கூறுகிறார், நீங்கள் அவரை நினைவு கூறுகிறீர்கள். அந்த ஆல்கோரிதம்குள்ளே வரணும். எப்படி? உங்களை சுற்றி அவன் ஆல்கோரிதம் பின்னிருக்கிறான்ல, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னான், உடனே பின்னலை, கொஞ்சம் கொஞ்சமாக பின்னான்.
கொஞ்சம் கொஞ்சமாக பின்னா நீங்கள் எப்படி மாற போகிறீங்க? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வர போகிறீங்க. எப்படி சொல்லுங்கள்? நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரப்போகிறேன், படிப்படியாக அதுலேருந்து வெளியே வரப்பேன். அதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னே கிடையாது. இன்றைக்கி நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இன்றைக்கி இயேசுவின் நாமத்தினால நான் சேலஞ்ச் பண்ணுறேன். கர்த்தரோட பிரசுரத்துலேருந்து உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். இன்றைக்கி யாரெல்லாம் என்னென்ன பேட் ஹேபிட்ஸில் இருக்கிறீங்க, ஒருவேளை மறைவா சிலருக்கு சீக்கிரட்டாக சில பாவ பழக்கங்கள் இருக்கலாம், வர முடியாமல் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கலாம், நீங்கள் பார்க்குற அந்த விஷயமா இருக்கலாம், நீங்கள் செய்கிற அந்த விஷயமா இருக்கலாம், சில அடிமைத்தனத்தின் குணங்களாக இருக்கலாம், தரித்திரங்கள், வாட் எவர் இட் இஸ். ஐ கேன் சேலஞ்ச் யூ டுடே. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், இதை புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வெளியே வர முடியும். நீங்கள் வெளியே வர முடியும், வெளியே வருவீங்க. ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். யூ ஹாவ் டு ஜஸ்ட் டூ திஸ். இந்த ஆல்கிரதம்குள்ளே வாங்க. இயேசுவோட ரத்தத்தினால நான், இயேசுவோட ரத்தத்தினால நான் சொல்லுங்கள், இயேசுவோட ரத்தத்தினால நான், ஐ ஹவ் பின் பர்ச்சேஸ், நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டேன். நான் அவருக்கு சொந்தம், அவருக்கு சொந்தம், அவருக்கு சொந்தம். நான் அவரை நினைவு கூறுகிறேன், அவர் செய்தது நினைவு கூறுகிறேன், அவர் என்னை நினைவு கூறுகிறார். ஈ ரிமெம்பர்ஸ் மீ, ஈ ரிமெம்பர்ஸ் மீ. நான் அவரை நினைவு கூறுகிறேன், அவர் என்னை நினைவு கூறுகிறார் என்று சொல்லி ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பிங்க. ரிகர்ஸ். என்னது ரிகர்ஸ்? ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? ரிகர்சல் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? அந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுற மாதிரி ரிகர்சல் பண்ணுவீங்களா? அதனால் ரிகர்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மனசில் சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், நான் அவரை நினைவு கூறுகிறேன், அவர் செய்த நினைவு கூறுகிறேன், அவர் என்னை நினைவு கூறுகிறார், நான் அவர் செய்த நினைவு கூறுகிறேன், அவர் என்னை நினைவு கூறுகிறார், நான் அவர் ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கப்பட்டேன், அவர் என்னை நினைவு கூறுகிறார், அவர் நினைவு கூறுகிறார், இவனை நான் ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கினேன் என்பது அவர் நினைக்கிறாரு. ஸோ ஜஸ்ட் ரிகர்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்? ரிப்பீட் பண்ணணும். ஒரு வாட்டி இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்கிறனாலாம் கிடையாது. You have to keep repeating it daily. பிசாசு தொடர்ந்து ஒரு ஆல்கோரிதம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் படிப்படியாக ரிகர்ஸ் பண்ணுறீங்க, அதை ரிப்பீட் பண்ணுறீங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். டெய்லி வேலைக்கு போகும்போது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். டெய்லி நீங்கள் எங்கள் நண்பர்களோடு இருக்கும்போது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். டெய்லி தவறான நட்பில் இருக்கும்போது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். தவறான காரியங்கள் உங்கள் ஃபீல்டில் வரும்போது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சோர்வடையும் போது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் குறை பேசணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பின்னாடி பேசணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பாவத்தின் காரியத்தில் விழணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சுகவீனம், வலி, பயங்கர வேதனை வரும்போது இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. And start repeating it. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இது ரொட்டீனாக மாறிடும். பாவம் கவனிச்சிருக்கீங்களா? ரொட்டீனாக இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களை அறியாமலே அதை செய்வீங்க. ஆல்கோரிதம். ஆனால் நீங்கள் திரும்ப இதை செய்யும்போது இந்த ஆல்கோரிதம் பிரேக் ஆகுது. உங்களை சுற்றி புது ஆல்கோரிதம் உருவாது. நீங்கள் கொஞ்ச நாளில் பார்ப்பீங்க, உங்களை சுற்றி புது நண்பர்கள் வருவாங்க. அது தவறான நண்பர்களோட உங்களுக்கு கனெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டே இருக்கும். உங்கள் ஃபீடெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் ஆகும். நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் உங்கள் ஃபீடில், உங்கள் வாலில். நீங்களே கவனிப்பீங்க இதை. அடுத்த கட்டம் தெரியுமா? உங்கள் மனசு க்ளீனாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும். கிளியராக உங்கள் மனசில் இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் சில உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் சில விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அதெல்லாம் மாறி கிளியர் திங்கிங் வர ஆரம்பிச்சிடும். நீங்களும் ஆச்சரியப்படுறாரு. உங்களை you know what, your body will thank you. உங்கள் சரீரத்தில் சுகம் தானாக வரதை பார்ப்பீங்க. you will feel more energetic, you will feel better. I'm challenging you. இது நடக்கும். அந்த ஆல்கோரிதம் நம்ம பிரேக் பண்ண போகிறோம். நம்மளை அறியாமலே நம்மளை சுற்றி பிசாசு போட்டுக்கிற ஆல்கோரிதமை நம்ம பிரேக் பண்ண போகிறோம் இயேசுவின் ரத்தத்தினால. And the blood of Jesus Christ cleanses. இதை தான் க்ளீன் பண்ண போகுது. நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பொய்யான ஆல்கோரிதம் எல்லாவற்றையும் க்ளீன் பண்ண போகிறது. கர்த்தர் வைத்திருக்கிற ஆல்கோரிதம் is coming back into our life. And you will see a new energy, new life, new joy, new victory. வாழ பிடிக்கும். Your life is going to be it's going to become so beautiful. It's going to become so beautiful. ஏன் தெரியுமா? நம்ம நிறைய இடத்துல தோற்று போகிறது ஏன் தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? வாட் டு வி டூ?
நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தோற்று போயிட்டு விழுந்துடுறோம். அவ்வளோ ஈஸியாக அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா பெரிய ஆல்கோரிதம் அவன் போட்டுட்டான். தட்ஸ் வை பியூட்டிஃபுல்லாக இவர் சொல்லியிருக்கிறாரு, ஜான் சி மேக்ஸ்வெல் சொல்லியிருக்கிறாரு, you will never change your life until you change something you do daily. The secret to your success is found in your daily routine. நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறது உங்கள் லைஃப்பை, உங்கள் லைஃப்பை நீங்கள் டெய்லி அந்த விஷயத்தை ரொட்டீனாக செஞ்சால் ஒழிய, திரும்ப திரும்ப செஞ்சால் ஒழிய மாற்ற முடியாது. And that's how your algorithm is going to change. Let's go and do it. நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். இயேசுவின் ரத்தம் என்பது சும்மா மேஜிக் வேர்டு கிடையாது. அது நமக்கு கொடுக்குற ஒரு அதிகாரம், கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம இறங்கி 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 படிப்படியாக செஞ்சு வில் கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் வில் சேஞ்ச் தி ஆல்கோரிதம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ். நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா, நாங்கள் படிப்படியாக ஆண்டவரே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தையும் மாற்ற நாங்கள் இன்றைக்கு ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறோம் ஆண்டவரே. We take a commitment in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் இப்போ ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, படிப்படியாக, எல்லாரும் சொல்லுவோமா, படிப்படியாக நாங்கள் மாற்ற போகிறோம் ஆண்டவரே. எங்களை சுற்றி போடப்பட்டிருக்கிற இந்த ஆல்கோரிதம் என்ற இந்த வெப்பை, இந்த வலையை நாங்கள் மாற்ற போகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய இன்ஸ்டா பேஜு, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜு, எங்களுடைய ஸ்னாப்சாட்டு, எங்களுடைய எல்லா விதமான சோஷியல் மீடியா, யூடியூப்ஸ், எல்லா வீட்டிலும் இருக்கிற ஆல்கோரிதம் மாறப்போகிறது. க்ளீன் விஷயங்கள் வரப்போகிறது, கிளியர் விஷயங்கள் வரப்போகிறது. ஹிஸ்ட்ரி மாறப்போகிறது, எங்கள் இன்டர்நெட் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி மாறப்போகிறது ஆண்டவரே, க்ளீன் ஆக போகிறது. We pray in the name of Jesus, it's going to be clean. ஆண்டவரே, எங்கள் நட்பு வட்டாரம் மாறப்போகிறது ஆண்டவரே. இட்ஸ் கோன் பி க்ளீன். எங்களை உற்சாகப்படுத்துகிறவர்கள், எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறவர்கள், எங்களை பாசிட்டிவாக நடத்துகிறவர்கள், எங்கள் வாழ்க்கைக்குள்ளே அடுத்த கட்டங்களின் காரியங்களை பேசுகிறவர்கள், நன்மையான காரியங்களை சொல்லி தருகிறவர்கள். அண்ட் திஸ் இஸ் கோன் பி ஆர் கம்பெனி. எங்கள் ஆல்கோரிதமை மாற்றுங்க ஆண்டவரே. மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். ஆண்டவரே, எங்கள் சரீரத்தை குறித்த காரியங்கள் ஆண்டவர், கவனக்குறைவாக வந்த காரியங்கள், கவனக்குறைவாக இப்போ இருக்கிற காரியங்கள், எங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய உடற்பயிற்சி காரியங்கள் எல்லாம் மாறப்போகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்குள்ள ப்ராப்பர் ஃபிசிக்கல் ருட்டீன் ஆக்டிவிட்டி வரப்போகிறது ஆண்டவரே. எங்கள் அல்கோரிதம் மாறுது ஆண்டவரே. நாங்கள் சாப்பிடுகிற உணவு முறைகள் மாறுகிறது, உணவுகள் மாறுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அல்கோரிதம் மாறுகிறது ஆண்டவரே. அண்ட் ஃபார் மேக்கிங் அஸ் ஹெல்தி, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பணத்தின் காலத்தில் ஆண்டவரே சில சமயத்தில் ஊதாரிகளாக ஆண்டவரை உதாசீனப்படுத்துகிறவர்களாக இருந்து வருகிறோமே ஆண்டவரே. அப்பா, இதில் எங்கள் ஆல்கோரிதம் மாறப்போகிறது ஆண்டவரே. தவறான நட்புகள், கடன்காரர்கள் ஆண்டவரே, இப்படியாக எங்கள் ஆல்கோரிதம் இருக்கிறது ஆண்டவரே. ராஜா ஆண்டவரே, இந்த ஆல்கோரிதம் மாறப்போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஃபார் த இன்டெலிஜென்ட் வே ஆஃப் மேனேஜிங் மணி, சரியான விதத்தில் காசை செலவு பண்ணுகிறவர்களாக, சரியான விதத்தில் சேமித்து வைக்கிறவர்களாக, சரியான காரியங்களுக்காக பயன்படுத்துகிறவர்களாக, லார்ட், எங்கள் ஆல்கோரிதம் மாறுகிறதற்காக நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எங்கள் ஆல்கோரிதம் மாறுவதற்காக நன்றி. சத்தியத்தின் அடிப்படையில், எஸ், அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், சத்தியத்தின் அடிப்படையில் ஆண்டவரே, சத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சுவிசேஷத்தின் அடிப்படையில் எங்கள் ஆல்கோரிதம் மாறப்போகிறது ஆண்டவரே. பொய்யான வார்த்தைகளை பேசுகிறவர்கள், ஹைப்பர் கிரேஸ் பேசுகிறவர்கள் ஆண்டவரே, ஆச்சரிய ஊட்டுகிற வார்த்தைகளை பேசி கொஞ்சம் எங்களை திசை திருப்புகிற காரியங்கள்லாம் இல்லாமல், பைபிள் என்ன சொல்லியிருக்கோ, வேத வசனம் என்ன சொல்லியிருக்கோ, சுவிசேஷம் என்ன சொல்லியிருக்கிறோ, ஏசப்பாவை மட்டும், மனுஷங்கள் இல்லை, ஏசுப்பாவை மட்டும் நினைவு கூறுகிற வார்த்தைகளை மட்டும் கேட்கிறவர்களாக, பார்க்கிறவர்களாக, அந்த வசனங்களை பைபிளில் வாசித்து கற்றுக்கொள்கிறவர்களாக எங்கள் ஆல்கோரிதம் மாறப்போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. லார்ட், எங்களை சுற்றி பின்னப்பட்ட அந்த வெப்பை, அந்த வலையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. Let the algorithm of love of Jesus Christ, அவர் என்னை நினைவு கூறுகிறார், நான் அவரை நினைவு கூறுகிறேன். இந்த ஆல்கோரிதம்குள்ளே எங்களை கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதை தொடர்ந்து எங்களை ஆண்டவரே உணர செய்து, இதை பின்பற்ற செய்து, இதை எங்கள் வாழ்க்கையை ருட்டீனாக மாற்றுவதற்காக நன்றி. அப்படியாக பல பேருக்கு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன்.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.